அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் ஐபோன். இன்றைக்கி நேற்றத்தில் தான் இன்று வரைக்கும் எனக்கு ஒரு மதிப்பும் கண்ணியமும் இன்று வரைக்கும் வந்து கொண்டிருக்குது. இன்றைக்கு உங்களால் தான் இன்றைக்கு நான் நாலு இடத்துல கௌரவமாயும் கண்ணியமாயும் போய்கொண்டிருக்கிறேன். அதனால் உங்களுக்கு நான் யார் என்று தெரியவும் வேணும், அத்தோட எப்படி இந்த கதை என்னென்னு சொல்லி தெரியவும் வேணும். நான் பல தடவை சொல்லியிருப்பேன், எனது கதை உங்களுக்கு ஒருத்தருக்கும் தெரியாது. ஆனால் அப்போ மென்னில் நம்பிக்கை வச்சு இந்த வெள்ளத்தில் இருந்து நான் முதல்ல எங்கட வெளியில் நாங்கள் தனிப்பட்ட ரீதியாக செஞ்ச வீடியோ போடல இருந்தில்லை, ஒருத்தருக்கும் தெரியாது. ஆனால் இப்போ இந்த வெள்ள அர்த்தம் வந்தது, என் முகம் தெரியாது, நான் தாருன்னு தெரியாது, இந்த வீடியோ மூலம் பார்த்து இவர் செய்கிறார் என்று நம்பிக்கை வச்சு பல பேர் உதவி செஞ்சீங்க. ஆனால் நான் இது டிக்டாக்ல ஃபேஸ்புக்கில் போட போகிறேன், யூடியூப்ல தான் போடுவேன். டிக்டாக்ல ஃபேஸ்புக்கில் போகிறதா இருந்தாலும் சிறு ஷார்ட் வீடியோ மட்டும் தான் போட்டுப்படும், ஃபுல்லாக போட கிடைக்காது. பிடிச்சவங்க பாருங்கள், பிடிக்காதவங்க ஸ்லிப் பண்ணி போட்டு போங்க தயவு செய்து. நான் வந்து என்ன பொறுத்தவரை நான் வந்து அப்துரஹீம் சொல்லி தான் தெரியும், சில பேர் கதிஜான்னு சொல்லுவாங்க யூடியூப் சேனல்கிட்ட பேர் சொல்லி. இன்றைக்கி நான் இந்த நிலைமையில் இருக்கிறேன், எல்லா புகழ் முறைகளுக்கு பல இடத்துல என்ன மதித்து கண்ணியம் கொடுத்து மரியாதை கொடுத்து வரவேற்கிறாங்க. அதே போல் பல இடங்களுக்கு போய் பல இதுகளை செஞ்சோம். அதுவும் இந்த ஒரு 2 வருஷத்துக்குள்ள பல வேலைகள் பல வேலைகள் செஞ்சோம். என்ன சொன்னால் அவ்வளோக்கு எங்களை என்ன ஒரு இதாகிட்டாங்க. சும்மா ஒரு கதைக்கு சொல்கிறேன், இந்த கதையெல்லாம் பின்னுக்கு சொல்கிறக்குள்ள சொல்கிறேன். நான் வந்து இஸ்லாத்தை தழுவினான் இது வரைக்கும் நான் ஒருத்தரும் தெரியாது. நான் சொல்கிறேன் என்ன சொன்னால், எங்களோட தாய் தந்தை 2 பேரும் இறந்தது கூடி சொல்லலை. நான் திருமணம் முடிச்சதுலேருந்து அப்படி இஸ்லாத்துக்கு வந்து இருந்தேன். இதே எனக்கு இப்போ சொல்கிறாரு என்று நீங்கள் எதிர்பார்க்க வேணாம். நான் சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது. இந்த விஐபி ஐடி பல ஐடியல் வந்துச்சு. அவங்களுக்கு இஸ்லாத்தில் பெருமதி தெரியாதவங்க, அதை விலங்கெடுக்காதவங்க பேசினாங்க. நான் அப்படி பேசுவேன் அல்ல, மார்க்கத்தை பற்றி விளங்கினேன், பேசுகிறேன், மார்க்கத்துக்காண்டி இந்த வரைக்கும் பாடுபடுறேன். நீங்கள் சொல்லி நீங்கள் ஃபில்டர் போட்டு பார்க்குறான்னு சொல்லி தான் இந்த சொந்த முகத்தையே போட்டு ஃபில்டர் ஒன்றும் இல்லாமல் நோமலாக வீடியோ போடுறேன். சரியா? இந்த வரைக்கும் இன்றைக்கி 4 இடத்துல கௌரவிக்கிறாங்க, 4 மரியாதை கிடைக்குது. நான் இதில் ஃபோட்டோ போடுறேன் போடுறேன். இன்றைக்கி 4 இடத்த கௌரவத்தையும் 4 இடத்த மதிதண்டி 4 இடத்துல நல்லா கண்ணியமாக இருக்கிறேன். படைச்சி ரப்புட துணையாக சும்மா இருக்கிறேன். இப்போ பிஜேபிக்கு ஒரு ஆம்பளை உண்டு, இஸ்லாமிய ஆம்பளை உண்டு மாற்றினு சொல்லி அவங்க தொடங்க. இன்னொருத்தனுக்கு அவனுக்கு இஸ்லாமிய இல்லைங்க. எனக்கு ஒரு ஊரில் ஒரு குடும்பத்தால் அப்படியே என் உயிர் போல கட்டமான தெரியுமா உங்களுக்கு, என் உயிர் போற கட்டமாயின. அந்த நேரம் அந்த ஊரில் இருக்கிற பலர் பார்த்து கொண்டு வேடிக்கை தான் பார்த்து கொண்டிருந்தாங்க. நான் ஒட்டுமொத்த இஸ்லாமியருக்கு கேவலப்படுத்துவேனா? இல்லை, அவன் அறிவு அவ்வளவுதான். 21 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தேன். 21 நாள் மருத்துவமனையில் இருந்தேன். அது 5 மருந்து குடிச்சு இப்போ அந்த ஸ்திதி செய்ய போகலை. இன்றைக்கு அந்த நேரம் இந்த உயிர் போயிருந்தா என்ன தெரியா. ஆனால் என்ன நீ வாழணும், அவங்களுக்கு முன்னுக்கு நீ கண்ணியமாக இருக்கணும் என்று எதிர்பார்த்தான். எனக்கு அவன் திடீர்னு இஸ்லாத்துக்கு வந்த கதை சொல்கிறான்னு சொல்லி தெரியும் உங்களுக்கு. நான் பரம்பரை எங்களோட பரம்பரை பூசாரி பரம்பரை, ஐயர் ஃபேமிலி. மீன் இறைச்சி மீன் முட்டை ஒன்றையும் சாப்பிடாத ஆக்கள். ஓகே, நான் எங்களோட அம்மா இறந்ததுக்கு அப்பா இறந்தது கூடி போகலை. என்னச்சுன்னா நான் இஸ்லாத்துக்கு வந்ததுக்காண்டி என்னை கூப்பிடலை. இஸ்லாத்துக்கு வந்தது ஒரு கொலை குத்த மாதிரி என்னை கூப்பிடலை. அப்படியான இக்கட்டான நிலைமையிலும் நான் இன்றைக்கும் பல கவலை கண்ணீர் எனக்கு வெளியில் உங்களுக்கு தெரியும். ரஹீம் சிரிக்கிறான், ரஹீம் அங்கே உதவி செய்கிறான், ரஹீம் இங்கே ஓடுறான், ரஹீம் கெட்டனுக்கு போகிறான், நுரையாக போகிறான், டெகனுக்கு போகிறான், கொழுப்புக்கு போகிறான், கேண்டிக்கு போகிறான், குத்தலத்துக்கு போகிறான் அப்படி சொல்லி உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான் தெரியும். என் கவலை கண்ணீர் ஒருத்தருக்கும் தெரியாது. என் உண்மையான பேர் வந்து தினேசன். தெரியணும் கண்ணாய சொல்கிறேன், என் உண்மையான பேர் தினேசன். அப்படி நான் பலதரப்பட்ட ஆக்களால் பாதிக்கப்பட்டவன் சொன்னால், ஒரு குடும்பத்தால் நஞ்சு குடித்து உசிருக்கு போராடி கொண்டு இருந்து என் வீட்டுக்கு பிரச்சனை வந்து, இடத்துக்கு பிரச்சனை வந்து, பிள்ளைகளுக்கு பிரச்சனை வந்து, குடும்பம் பிரிஞ்சு கஷ்டப்பட்டு இருந்தேன். அந்த நேரம் கூடி அந்த ஊரில் பல பேர் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தாங்க, ஒரு தரம் வரல. அப்போ நான் பிஏபி மாதிரி லைவ் போட்டுக்கொண்டு ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் இப்படித்தான் சொல்லுவேன். சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு மார்க்கத்தை பற்றி நான் படித்தேன், மார்க்கத்தை பற்றி விளங்கினேன். இன்றைக்கு மார்க்கத்தை பற்றி விளங்கின சட்டி மார்க்கத்தை பற்றி கேள்வி கேட்டால் பலருக்கும் பதில் கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்ன நல்லா வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி தான் எல்லா மதத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கொண்டேன். கிறிஸ்தவ மதத்தை பற்றியும் தெரியும், இந்து மதத்தை பற்றியும் தெரியும், எல்லா மதத்தை பற்றியும் நான் சொல்லுவேன். ஆனால் இன்று வரைக்கும் பல பேரால் பல விமர்சனங்கள் வைக்கத்தான் படுது. அப்படித்தான் இப்போ கிட்டத்தில் ஒரு பேக்கை போட்டாங்க. நான் பரவாயில்ல, நீங்கள் போடலும் நான் பல விஷயங்கள் இந்த ஊர் இது அது கேட்கக்குள்ளேயும் நான் சில விஷயங்கள் நான் சொல்லாமல் இருக்கிறது. நான் அரசியல்வாதிகளில் இருந்து பல பேரோட நான் பிரச்சனையை வளர்த்துருக்கிறேன், பிரச்சனையை போட்டிருக்கிறேன். அது எல்லாருக்கும் தெரியும். இந்த டிக்டாக் வலைத்தளத்தில் போனவங்க, இந்த டிக்டாக் பார்க்கிறவங்க தெரியும், யூடியூப்ல மிச்சம் போடுற அந்த வீடியோக்கள் தெரியும். அப்படி இன்று வரைக்கும் ஓடிக்கொண்டு இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு நான் விருது வாங்குறேன்னா, எனக்கு சமூக சேவை அங்கீகாரம் கிடைச்சிருக்கா, அதே மாதிரி ஹியூமன் ரைட்ஸில் ஐடென்டி கிடைச்சிருக்கா, அப்படி எல்லாத்துக்கும் காரணம் என் குடும்பம் தான். நீங்கள் என் குடும்பம் தான். ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் எல்லாரும் என் குடும்பம். யூடியூப்பில் 1600 சுற்றம், அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் 11,000 கணக்கு, டிக்டாக்ல 6,000 கணக்கு. எல்லாரும் என் குடும்பம் உறவுகள் ஆகிட்டேன். நான் என் குடும்பம் உறவுகள்கிட்ட நான் உண்மையை சொல்லணும். இந்த வீடியோ
இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு பல இருக்குது. நீங்கள் உங்களோட கமெண்ட்களில் என்னென்ன பிரச்சனை என்னென்ன கேட்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அதுக்கான பதில் அடுத்த வீடியோவில் தெரியும்டா இன்ஷா அல்லாஹ். ஓகே ஜஸாக்கல்லாஹ்.